புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முதல்வர் அறிவித்த ஒவ்வொரு அறிவிப்பையும் நாங்கள் இங்கே மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நேற்று முதல் நிவாரணத் தொகையாக 2000 ரூபாய் ரேஷன் கார்டுகளில் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று எல்லா இடங்களிலும் டோக்கன் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. டோக்கன் விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் அவர்களுக்கு முதலமைச்சர் சொன்ன மாதிரி 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சர்க்கரை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சில பகுதியில் நேற்றெல்லாம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு இங்கே ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, இந்த பணிகள்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது மேற்பார்வையிடுவதற்காக நானும் நெடுஞ்சாலைத்துறை செயலாளரும் மாவட்ட ஆட்சியரும் நம்மளுடைய ஆர்சிஎஸும் இங்கே வந்திருக்கிறோம். பணிகள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, நல்லா வேகமாக நடந்துட்டு இருக்கு. 6 கோடவுனில் இந்த பருப்பு பாக்கெட் போடுறது, சக்கரை பாக்கெட் போடுறது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ 20,000 பாக்கெட் கிட்ட ஒரு நாளைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இவங்க 2-3 நாட்களில் இந்த பணிகள்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பணி வேகமாக நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரிசி, பருப்பு, சர்க்கரை இது எல்லா பொருட்களும் இன்னும் ஓரிரு நாட்களில் முழுமையாக எல்லா பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வழங்கப்படும். மாவட்டத்தில் இந்த 2000 அறிவிச்சிருக்காங்க. மாவட்டம் முழுவதும் கொடுக்குறோமா இல்ல ஒரு சில பகுதிகள் மட்டும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ள தகுதியான பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் வழங்கப்படும். மாவட்டத்தில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட இல்ல, நீங்க திரும்ப சொல்றேன். நான் ஜிஓல என்ன சொல்லிருக்கோம்னா பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டை வைத்திருக்க மக்களுக்கு அது கணக்கெடுப்பு மாவட்ட ஆட்சியர் எடுத்திருக்காங்க. அவங்க மாவட்ட ஆட்சியர் எடுத்து யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கலாம் அவங்க வழங்கிட்டே வருவாங்க. நாங்க ஜிஓ போட்டோம், மாவட்ட ஆட்சியர் தான் அதை கணக்கெடுத்து பண்ணி வழங்க போகிறார்கள். இல்ல, குடும்பம் பாதிக்கப்பட்ட நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் ஃபிகர் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா சில இடத்துல இன்னும் போய் சேர முடியாத இடம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுமையான ஒரு ஃபிகர் வந்ததுக்கு அப்புறம் அவர் மாவட்ட ஆட்சியர் இன்வால்வ் பண்ணுவாங்க. இன்னைக்கு முழுமையாக பாதிக்கப்பட்டு மக்கள் ரொம்ப அவதிப்பட்ட இடத்துல முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பாக்கி சர்வே எடுக்க மொத்தமா அவங்க கொடுத்துட்டே வந்துருவாங்க. இபி 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நேத்து திருவண்ணூர்ல 5 இடங்களில் இபி சப்ளை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நேத்து நைட்டு 2 மணிக்குள்ள எல்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில் விசாரிச்சேன், முழுமையாக 100% வீட்டு கனெக்ஷனும் அதே மாதிரி குடிநீர் வழங்கக்கூடிய இபி கனெக்ஷனும் முழுமையாக முடிச்சிட்டாங்க. விவசாய கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய விரைவில் முடிச்சிருவாங்க. இயல்பு நிலையை தெரிஞ்சுட்டு சொன்னா மக்கள் சாப்பாடு நிறைய நாங்க உணவு பொட்டலமாகவும் சமைச்சு கொண்டு கொடுத்துட்டு இருந்தோம். அது எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. நேற்று 17,000 உணவுப் பொட்டலங்கள் நேற்று வழங்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு 9,000 காலையில் 9,000 உணவு பிரேக்ஃபாஸ்டாக வழங்கப்பட்டுள்ளது. இன்னைக்கும் நாளைக்கும் எந்த பகுதியில் மக்கள் உணவு வேணும்னு கேட்கிறாங்களோ, நாங்கள் இன்னும் இயல்பு நிலைக்கு வரலன்னு சொல்றாங்களோ, மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கும் உணவு வழங்குறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து நன்றி. தெளிவுபடுத்தாம இருக்கிறதுனால தான் எல்லாருமே நியாய விலை கடைகளில் போய் அவங்கள போய் மிரட்டுறதா நியாய விலை கடை ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க. அவங்க எப்படி இதை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு? அதாவது நியாய விலை கடை பணியாளர்களுக்கு நம்மளுடைய ஆர்சிஎஸ் மூலமா பயிற்சி கொடுத்திருக்கோம். அதாவது அரசாங்கம் ஜிஓ போட்டிருக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அந்த கேஷ் பணத்தை வித்ரா பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களோட ஊழியர்கள் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்காங்க லிஸ்ட் தர்றாங்களோ அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. டோக்கன் கொடுத்துட்டு பண விநியோகம் பண்ணுவாங்க. ஸோ யாராவது எங்களுக்கு டோக்கன் வரலன்னு சொன்னோம்னா இன்னைக்கு வராதவங்க நாளைக்கு வரும். ஏன்னா எல்லா நேரத்திலையும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது. அதை டிரா பண்ணி படிப்படியாக நெக்ஸ்ட் 2-3 டேஸ்ல எல்லா பாதிக்கப்பட்டவங்களும் டோக்கன் கொடுத்து பணம் கொடுத்துருவோம். இந்த பொருட்கள் எப்ப மேடம் போய் சேருவதா இருக்கும் மேடம்? இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இது பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு டிலே ஆகுன்ற மாதிரி ரெண்டு விதமா நாங்க பாக்குறோம். பேக் பண்ணி தரக்கூடிய பகுதிகள் முழுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகள். குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்டம் பாத்திரம்லாம் போயிடும். நம்ம ரேஷன் கடைக்கு ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு பை எடுத்து வாங்க முடியாது. அந்த மாதிரி பகுதிகளுக்கு நாங்க பேக் பண்ணி தர்றோம். எங்க அவ்வளவு பாதிப்பு இல்ல, வீட்டுல ஒரு பையோ ஒரு பாத்திரமோ வாங்கிக்கலாம்னா அது ரேஷன் கடையிலே கொடுத்துட்டு போறோம். சோ பேக் பண்றது அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்ல வாங்கிட்டு வர போறவங்களுக்கு பேக்கெட்டா போகும். எங்க நாங்க வீட்டுல இருந்து பை கொண்டு வாங்கிக்கிறோம்னா அவங்களுக்கு ரேஷன் கடையில பையை வாங்கிட்டு போயிடுவாங்க. சோ 2 மாதிரி நாங்க பண்றோம். வேக போறதுக்காக நன்றி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.